சீமான் சொல்ற எல்லாமே பொய். சீமான் விடுதலை புலிகள்கிட்ட ஆயுத பயிற்சி எடுத்தாரு அப்படிங்கிறது முற்றிலும் பொய். உண்மையிலே சீமான் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை என்ன ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சந்திச்சிருப்பாங்க, அவ்வளவுதாங்க. இவ்வளவு ஏங்க சீமானுடைய ஒட்டுமொத்த அரசியலுக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய அந்த ஒரு போட்டோ கூட போலியான ஒரு போட்டோ. சீமான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனோட போட்டோ எடுக்கவே இல்லை, அது எடிட் செஞ்சப்பட்ட ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லி திராவிட அரசியல் பேசுறவங்க அவங்களுடைய பக்கம் இருக்கிற ஊடகங்கள்ல நிறைய பேரை ஒரு சாட்சியா நிக்க வச்சு பேச வைக்கிறாங்க. நிறைய பேரை டெய்லி பார்த்தீங்கன்னா புதுசா சீமானுக்கு எதிர்ப்பாக சீமான் முற்றிலும் பொய் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க உண்மைக்கு புறமாக நிறைய பேரை பணம் கொடுத்து அவங்களுடைய ஊடகங்கள்ல பேச வைக்கிறதுடைய விளைவாக இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உண்மையான விடுதலை புலிகளுடைய பழைய போராளிகள் இப்ப உலகம் எங்கும் அங்கும் இங்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே தாமாகவே முன்வந்து நிறைய ஊடகத்தின் வாயிலா இவங்க சீமான உண்மையிலேயே எப்போ விடுதலை புலிகளோட பார்த்தாங்க, சீமான் சொல்ற விஷயங்கள்ல இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கறத வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. விடுதலை புலிகளுடைய கடற்படை தளபதியா இருந்த சூசை அப்படிங்கிறவரு அந்த யுத்தத்தின் போது இறக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்தை நீங்க அங்க சொல்லிடுங்க, இங்க பல பேர் செத்து மடிஞ்சிட்டு இருக்கோம், இங்க எங்களை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை இங்க இருக்கிற ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணி சொல்றாரு. சொல்லும் பொழுது இங்க நீங்க வைகோ கிட்ட சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமான் சார்ட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல எந்த அளவுக்கு சீமான் விடுதலை புலிகளோடு இருந்திருந்தால் ஒரு தளபதியே வைகோ கிட்ட சொல்லிடுங்க அப்படின்றதுக்கு நிகராக சீமான் சார்ட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொரு போராளி ஒரு ஊடகத்துல பேசும்போது சொல்றாரு, சீமான் அங்க எல்லாளன் அப்படின்ற அந்த படப்பிடிப்புக்காக வந்ததா வெளி உலகத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு கதை தான். உண்மையிலேயே சீமான் அங்க தாயகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்க உளவு பார்க்கப்பட்டு அவர் உண்மையான ஒரு புரட்சியாளர் தானா, உண்மையிலே புரட்சியா சிந்திக்கக்கூடியவர் தானா அப்படின்றத பிரபாகரனே இங்க இருந்து ஒரு சிலரை வச்சு அவர் உளவு பார்க்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் சீமான் தாயகத்துக்கு வரவேற்கப்பட்டாரு. உண்மையிலே சீமானுக்கான பிளான் அப்படிங்கிறது வேற. உண்மையிலேயே பிரபாகரன் அவரை வச்சு நிறைய பிளான் சொல்லிட்டு போயிருக்காரு, அதன் விளைவாகத்தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இப்படி நிறைய போராளிகள் பேசும்பொழுது கடைசியா எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இப்போதைக்கு சீமான் தான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எப்பவுமே இந்த திராவிட அரசியல் பேசுறவங்க சீமானுடைய தம்பிகளை பார்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சீமானுடைய தம்பிகள் வாழ்றதே ஒரு தனி உலகம், அவங்க சீமான் சிஎம் ஆயிடுவாரு, சீமான் அதிபர் ஆயிடுவாருன்னு சொல்லி தனியா கற்பனை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நகைச்சுவையா கேலியா சொல்லுவாங்க. இப்ப இதுவே விஷயம் இந்த திராவிட அரசியல் உங்களுக்கு பொருந்துற மாதிரி உண்மையான விடுதலை புலிகள் பேசினா கூட அதையெல்லாம் கண்டுக்காம திரும்ப டெய்லி ஒரு ஆளை இறக்கி விட்டு அவங்க மூலமாக பொய்யை பரப்பிக்கிட்டு ஒரு தனி உலகத்துல, அதாவது சீமான் உண்மையிலே இல்ல, சீமான்ங்கிறது ஒரு பேய், சீமான்ங்கிறது ஒரு பின்பம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கற்பனையை வச்சுக்கிட்டு இவங்க தனியா ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இப்ப இவங்க ஒரு கற்பனை உலகத்துல வாழற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது.